வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். சிறுமி பாலியல் பலாத்கார வழக்கில் கைதான விவேகானந்தன் சிறையில் தூக்கிட்டு தற்கொலை. உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி அதிமுக அன்பழகன் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் உண்ணாவிரத போராட்டம். புதுவையில் மோட்டார் சைக்கிள்களை திருடிய தமிழக திருடன் கைது. 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மோட்டார் சைக்கிள்கள் பறிமுதல். பொதுமக்களுக்கு அலைபேசி வாயிலாக மிஸ்டு கால் கொடுத்து உறுப்பினர் சேர்க்கை. தேசிய மகளிர் அணி தலைவி வானதி ஸ்ரீனிவாசன் துவக்கி வைப்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி முத்தியால்பேட்டை சிறுமி பாலியல் பலாத்கார கொலை வழக்கில் கைதான முதியவர் விவேகானந்தன் சிறையில் தற்கொலை செய்து கொண்டார். புதுவையில் கடந்த மார்ச் மாதம் முத்தியால்பேட்டை பகுதியைச் சேர்ந்த சிறுமியை அதே பகுதியைச் சேர்ந்த முதியவர் விவேகானந்தன் மற்றும் வாலிபர் கருணாஸ் ஆகியோர் பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்தனர். சிறுமியின் உடலை சாக்கு மூட்டையில் கட்டி சாக்கடையில் வீசினர். இந்த சம்பவம் நாடு முழுவதும் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்திய நிலையில் இந்த வழக்கில் முதியவர் விவேகானந்தன் மற்றும் கருணாஸ் என்ற வாலிபர் கைது செய்யப்பட்டனர். இருவரும் புதுச்சேரி காலாப்பட்டில் உள்ள மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் முதியவர் விவேகானந்தன் சிறையில் உள்ள கழிவறையில் இன்று காலை தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இது பற்றி தகவல் அறிந்த சிறை காவலர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று விவேகானந்தனின் உடலை மீட்டு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் மின் கட்டணத்தை உயர்த்திய பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசை கண்டித்தும் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்ப பெற வலியுறுத்தியும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் மின் கட்டணத்தை உயர்த்திய ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசை கண்டித்தும் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்ப பெற வலியுறுத்தியும் புதுச்சேரி அதிமுக சார்பில் இன்று உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் ஏபிஎஸ் அறிவித்திருந்தார். அதன்படி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் அண்ணா சிலை அருகே உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் உருளையன்பேட்டை தொகுதி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு மற்றும் தமிழர் களம் மாணவர் கூட்டமைப்பு, மனித உரிமைகள் அமைப்பு, மக்கள் உரிமை கூட்டமைப்பு, கிராமப்புற மக்கள் இயக்கம் உட்பட 50க்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பினர் ஆதரவு தெரிவித்து கண்டன உரையாற்றினர். இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய மாநில செயலாளர் அன்பழகன், உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்ப பெறாவிட்டால் மாநிலம் தழுவிய அளவில் தொடர் போராட்டத்தை முன்னெடுப்போம் என ஆட்சியாளர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தார். மின்கட்டண உயர்வை கண்டித்து இந்தியா கூட்டணி அறிவித்துள்ள பந்த் என்பது போலித்தனமான நாடகம் என்றும் சமூக விரோதிகளின் கூடாரமாக உள்ள இந்தியா கூட்டணியினரை முன்கூட்டியே கைது செய்ய வேண்டும் என்றார். புதுவையில் பல்வேறு இடங்களில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட தமிழக திருடனை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி நகர பகுதியில் இருசக்கர வாகனங்கள் திருடு போகும் சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் இரவு நேரங்களில் போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ரெயின்போ நகர் 45 அடி சாலையில் பெரிய கடை போலீசார் நேற்றிரவு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த பொழுது சந்தேகப்படும்படி பைக்கில் வந்த மரபரை நடக்கி பிடித்து விசாரணை செய்த பொழுது முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளார். இதனால் சந்தேகமடைந்த போலீசார் அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டது. சிதம்பரத்தை சேர்ந்த பிரபல திருடன் என்பதும் அவர் ஓட்டி வந்தது திருட்டு பைக் என்பதும் தெரிய வந்தது. விசாரணையில் புதுவையில் பல்வேறு இடங்களில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பைக்குகளை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுவை ராஜ்பவன் தொகுதியில் நடைபெற்ற பாஜக உறுப்பினர் சேர்க்கை முகாமை தேசிய மகளிர் அணி தலைவி சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் மிஸ்டு கால் கொடுத்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி வாழைக்குளம் அரசு குடியிருப்பு பகுதியில் பாஜக உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தேசிய மகளிர் அணி தலைவி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அலைபேசி வாயிலாக மிஸ்டு கால் கொடுத்து உறுப்பினர் சேர்க்கை தொடர்பாக விளக்கம் அளித்து அனைவரையும் பாஜக உறுப்பினராக சேர்த்தார். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம், மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார், மௌலிதேவன், மாநில துணைத் தலைவர் ஜெயலட்சுமி, நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ், தாமரை செல்வி, தொகுதி தலைவர் நகராஜ் மற்றும் நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த பாஸ்கர் மற்றும் பாஜக நிர்வாகிகள் அருண்குமார், மஞ்சனி, செல்வராஜ், பாக்கியா, வள்ளி அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பெனவலண்ட் அமைப்பு சார்பில் நடைபெற்ற ஆசிரியர் தின விழாவில் ஆசிரியர்களுக்கு சபாநாயகர் செல்வம் விருதுகளை வழங்கி பாராட்டினார்.
புதுச்சேரியில் பெனவோலண்ட் அமைப்பு சார்பில் அதித்தி ஹோட்டலில் சர்வப்பிள்ளை ராதாகிருஷ்ணன் பிறந்த நாளை முன்னிட்டு பன்னாட்டு கருத்தரங்கம் மற்றும் ஆசிரியர் தின விருது வழங்கும் விழா நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு ஆசிரியர்களுக்கு விருதுகளை வழங்கி, ஆசிரியர் தினம் என்பது பிறர் சொல்லிக் கொடுப்பது கல்வி அல்ல, அதை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதுதான் சிறந்தது என்று ஆசிரியர்களுக்கு நினைவு கூட்டினார். மேலும் வேல்ஸ் பல்கலைக்கழக முனைவர் கவிதா சவிதா, பல்கலைக்கழக முனைவர் தணிக்கை அரசன் ஒரு ஒருங்கிணைப்பாளராக இவ்விழாவை சிறப்பாக கொண்டு சென்ற ராமச்சந்திரன், உமாசங்கர், முருகானந்தம், ராஜன், செந்தில்குமார் மற்றும் பெனவலண்ட் அமைப்பு தலைவர் விஜயகுமாருக்கு நன்றி கூறினர். மயிலம் பொறியியல் கல்லூரி தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் சுபாஷினி எழுதிய நவீன நாடக ஒப்பாய்வு நூலை முதல்வர் ரங்கசாமி சட்டசபையில் வெளியிட்டார். மயிலம் பொறியியல் கல்லூரி தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் சுபாஷினி எழுதிய நவீன நாடக ஒப்பாய்வு நூலை முதல்வர் ரங்கசாமி சட்டசபையில் வெளியிட்டார். முதல் நூலை கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலிங்கப்பெருமாள் பெற்றுக்கொண்டார். இந்நூல் தமிழ்நாட்டை சேர்ந்த இந்திரா பார்த்தசாரதி, கர்நாடகத்தை சேர்ந்த கிரிஷ் கார்னட் ஆகியோரின் நவீன நாடக படைப்புகள் மூலம் கொண்டு வந்த மாற்றங்கள், சமூக வளர்ச்சி, தொன்மை, சமூகவியல், பெண்ணியம் போன்றவற்றை ஆராய்ந்து தரப்பட்டுள்ளது. ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் பொறியாளர் தின விழாவில் தேசிய அளவிலான போட்டியில் சிறந்த செயல் திட்டங்களை சமர்ப்பித்து வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு தொகை பகிர்ந்து அளிக்கப்பட்டது. புதுச்சேரி மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் 2 தினங்களாக 25வது வெள்ளி விழா ஆண்டை முன்னிட்டு பொறியாளர் தினம் இன்னோவேட்டர்ஸ் தினமாக கொண்டாடப்பட்டது. தேசிய அளவிலான போட்டிகள் சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, ராஜலட்சுமி பொறியியல் கல்லூரி, மஹிந்திரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கொங்கு பொறியியல் கல்லூரி, வேல்டெக் பல்கலைக்கழகம், டாக்டர் மகாலிங்கம் கல்லூரி போன்ற 50க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரியை சேர்ந்த மாணவர்கள் திறன்பட செயல் திட்டங்களை சமர்ப்பித்தனர். தேசிய அளவிலான இப்போட்டியில் சிறந்த செயல் திட்டங்களை சமர்ப்பித்து வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பகிர்ந்து அளிக்கப்பட்டது. சிறப்பு விருந்தினராக மனிதவள இணை மேலாளர் டெக் மஹிந்திரா சென்னை அருண் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறந்த செயல் திட்டங்களை சமர்ப்பித்து மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி நகர மாவட்ட பாஜக நிர்வாகிகளுடன் தேசிய மகளிர் அணி தலைவி சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் கலந்துரையாடினார். புதுச்சேரி பாஜக நகர மாவட்ட நிர்வாகம் சார்பில் உறுப்பினர் சேர்க்கை முகாம் கலந்துரையாடல் நிகழ்ச்சி சோளிங்கு செட்டியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக தேசிய மகளிர் அணி தலைவி சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டு நகர மாவட்ட நிர்வாகிகளுடன் கலந்துரையாடினார். மேலும் உறுப்பினர்களை எப்படி சேர்ப்பது, எந்த அளவிற்கு அதிகப்படியான உறுப்பினர்களை சேர்ப்பது, பொதுமக்களை எப்படி அணுகுவது குறித்து விளக்கம் அளித்தார். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம், பாஜக பொதுச் செயலாளர் மோகன்குமார், பாஜக நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ், ராஜ்பவன் தொகுதி பாஜக பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன், ராஜ்பவன் தொகுதி பாஜக தலைவர் நாகராஜன், நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த பாஸ்கர், மாநில துணைத் தலைவி ஜெயலட்சுமி, மேலும் ராஜ்பவன் தொகுதி நிர்வாகிகள் மாலதி, வீரம்மா, பிரேமா, உமா உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஸ்பைடர் விளையாட்டுக் கழகம் சார்பாக மாநில அளவில் நடைபெற்ற கைப்பந்து போட்டிகள் வெற்றி பெற்ற அணிக்கு சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். ஸ்பைடர் விளையாட்டுக் கழகம் சார்பாக 40ஆம் ஆண்டு மாநில அளவிலான கைப்பந்தாட்ட போட்டி லாஸ்பேட்டை பகுதியில் உள்ள மைதானத்தில் நடைபெற்றது. 4 நாட்கள் நடைபெற்ற போட்டியில் புதுச்சேரி மாநிலத்திலிருந்து 50க்கும் மேற்பட்ட அணிகள் விளையாடின. இதில் கருவடிக்குப்பம் ஸ்பைடர் அணி மற்றும் தமிழ்தாய் அணி இறுதிப் போட்டியில் மோதியது. இதில் ஸ்பைடர் அணி வெற்றி பெற்று முதலிடத்தை பிடித்தது. இதையடுத்து வெற்றி பெற்ற அணிகளுக்கு விளையாட்டுக் கழகத்தின் தலைவரும் காலாப்பட்டு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான கல்யாண சுந்தரம் பரிசு வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து வெற்றி பெற்றதை விளையாட்டு வீரர்கள் மைதானத்தில் நடனமாடி தங்களின் உற்சாகத்தை வெளிப்படுத்தினர். புதுச்சேரி மேட்டுப்பாளையத்தில் மாஸ்டர் டயர்ஸ் ஹைடெக் வீல் அலைன்மெண்ட் சென்டரை முதலமைச்சர் ரங்கசாமி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். புதுச்சேரி மேட்டுப்பாளையம் சிக்னல் அருகே மூலக்குளம் செல்லும் சாலையில் மாஸ்டர் டயர்ஸ் ஹைடெக் வீல் அலைன்மெண்ட் சென்டர் திறப்பு விழா நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி சென்டரை திறந்து வைத்து உரிமையாளர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் புவனா மற்றும் ரவி, உமா, ரவி, ரமேஷ், அரவிந்த், வெரோனிகா, மேரி கேத்ரின், ரமேஷ், பிரபா, லாவண்யா, ரணவ், லியா, ஸ்டீவ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முதலியார்பேட்டை உழந்தை ஏரியின் கிழக்கு கரையின் மேல் வேல்ராம்பட்டு பிரதான சாலையை இணைக்க தார் சாலை அமைக்கும் பணி முதல்வர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது.
புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதியில் அமைந்துள்ளது உடந்தை ஏரியின் கிழக்கு கரையின் மேல் அரும்பார்த்தபுரம் புறவழிச்சாலை வேல்ராம்பேட் பிரதான சாலையை இணைப்பதற்கு 99,67,000 ரூபாய் மதிப்பில் தார் சாலைகள் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற பூஜையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வன், நீர்ப்பாசன கோட்டம் செயற் பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் சங்கர் மற்றும் ஒரு பொதுமக்கள் கலந்து கொண்டனர். முத்தியால்பேட்டை தொகுதியில் சமூக நலத்துறை மூலம் வழங்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்த சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமாரை அப்பகுதி மக்கள் பாராட்டினர். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறையின் சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இருசக்கர வாகனம் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் முத்தியால்பேட்டை பகுதியில் தகுதியுடைய மாற்றுத்திறனாளிகள் சுமார் 7 நபர்களுக்கு இருசக்கர வாகனம் வழங்கும் விழா முத்தியால்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பயனாளிகளுக்கு இருசக்கர வாகனத்தை வழங்கினார். திடீரென யாரும் எதிர்பார்க்காத வகையில் மாற்றுத்திறனாளிகளுடன் பயணம் செய்து வாகனத்தின் தரத்தையும் அவர்களுக்கு பெட்ரோல் பங்க் சென்று வாகனத்தில் பெட்ரோல் நிரப்பி வழி அனுப்பி வைத்தார். இதை பார்த்த பொதுமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் சட்டமன்ற உறுப்பினரை பாராட்டினர். இந்த நிகழ்ச்சியில் சமூக நலத்துறை அதிகாரிகள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் உள்ள புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தின் 334ஆம் ஆண்டு பெருவிழாவையொட்டி நடைபெற்ற ஆடம்பர தேர் பவனிகள் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி அரியங்குப்பம் பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற புனித ஆரோக்கிய அன்னை ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தில் 334ஆம் ஆண்டு பெருவிழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது. ஆண்டு பெருவிழாவையொட்டி நாள்தோறும் காலை மற்றும் மாலை வேளைகளில் சிறப்பு திருப்பலி நடைபெற்று வரும் நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஆடம்பர தேர் பவனி நடைபெற்றது. முன்னதாக சிறப்பு திருப்பலி நடத்தப்பட்டு ஆடம்பர தேரில் அன்னையின் சுரூபம் வைக்கப்பட்டு தேர் பவனி நடைபெற்றது. பங்குத்தந்தை ரொசாரியோ தலைமையில் நடைபெற்ற ஆடம்பர தேர் பவனிகள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் உள்ளிட்ட ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு அன்னையின் பாடல்களை பாடியபடி தேர் பவனியில் கலந்து கொண்டனர். வேலுநாச்சியார் இயக்கம் சார்பில் ஜெயஹிந்த் செண்பகராமனுக்கு பிறந்த நாள் கவிதாஞ்சலி செலுத்தப்பட்டது. புதுச்சேரி சட்டமன்றம் எதிரில் வஉசி சிலை அருகில் செண்பகராமனின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலரஞ்சலி, வீரப்புகழாஞ்சலி, கவிதாஞ்சலி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் இயக்கத்தின் நிறுவன தலைவர், ஓய்வு பெற்ற சுங்கத்துறை ஆய்வாளர் NS கலைவரதன் செண்பகராமனின் சாகசமிக்க விளையாட்டு விடுதலை போராட்ட வரலாற்றை புகழ்ந்து உரையாற்றினார். கேம்டன் செண்பகராமன் பிள்ளை உறவினர் ரமேஷ் பாபு சங்கர், இயக்கத்தின் செயலாளர் கலைவாணி கணேசன் செண்பகராமன் படத்திற்கு மாலை அணிவித்தனர். செண்பகராமனின் உறவினர்கள் லலிதா, வெங்கட்ராஜ், செல்வகுமரன், துணை செயலாளர் வெற்றிவேல், துணைத் தலைவர் கதிரேசன் மலர் தூவி வீரப்புகழ் வணக்கம் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். இயக்கத்தின் பொறுப்பாளர்கள் இளங்குயில், சரஸ்வதி, வைத்தியநாதன், கவிஞர்கள் மதன், சத்தியமூர்த்தி, பத்மநாபன், நித்யஸ்ரீ மற்றும் விசாலாட்சி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். சத்யா சிறப்பு பள்ளி சார்பில் 138 சிறப்பு குழந்தைகள் ராமாயண அடிப்படையிலான புராண பரதநாட்டிய நாடகத்தை நடத்தினர். புதுவையில் 138 சிறப்பு தேவைகள் உடைய குழந்தைகள் ராமகதா சங்கிரகம் என்ற புராண பரதநாட்டிய நாடகம் மூலம் ராமாயணத்தை விவரிக்கும் சிறப்பான நிகழ்ச்சியை நடத்தியுள்ளனர். இந்த நிகழ்ச்சி புதுச்சேரி ஜிப்மரில் நடைபெற்றது. இதன் ஏற்பாட்டை சத்யா சிறப்பு பள்ளி மற்றும் ரசா சென்னை கூட்டாக செய்திருந்தனர். இந்த தனிப்பட்ட நிகழ்ச்சியானது இந்தியாவின் மிகவும் பிரபலமான புராணங்களுள் சத்யா சிறப்பு பள்ளி மாணவர்களால் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியானது சிறப்பு தேவைகளுடைய குழந்தைகளின் திறமைகளை சவாலுக்கு உட்படுத்துவதற்கும் இந்தியாவின் செழுமையான கலாச்சாரத்தை கொண்டாடுவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டது. பொது சமூகம் மற்றும் மாற்றுத்திறனாளி சமூகத்தில் சிறப்பு தேவையுடைய குழந்தைகளின் திறமைகளுக்கு அதிகமாக அங்கீகாரம் கிடைக்கப் போவது உறுதி. மேலும் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்படுவதுடன் இந்த குழந்தைகளின் திறமையை பற்றிய நம்பிக்கை தொடர்ந்து வளர்ந்து வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். ஸ்பைடர் விளையாட்டுக் கழகம் சார்பில் நடைபெற்ற மாநில அளவிலான கைப்பந்து போட்டிகள் வெற்றி பெற்ற வீரர்களுடன் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் குத்தாட்டம் போட்ட வீடியோ வைரலாகி வருகிறது. ஸ்பைடர் விளையாட்டுக் கழகம் சார்பில் மாநில அளவிலான கைப்பந்து போட்டி கருவடிக்குப்பத்தில் நடைபெற்றது. வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா நேற்று இரவு நடைபெற்றது. ஸ்பைடர் ஸ்போர்ட்ஸ் கிளப் அணி முதல் பரிசை தட்டி சென்றது. அதற்கு தலைவரான சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் அந்த வீரர்களுடன் தங்கள் அணி மாநில அளவில் முதலிடத்தை பெற்றதை கொண்டாடும் வகையில் குத்தாட்டம் மற்றும் நடனமாடி உற்சாகத்தை வெளிப்படுத்தினர். உழவர்கரை தொகுதி JJ நகரில் எழுந்தருளிய அருள்மிகு அன்னை ஸ்ரீ ஜெகதாம்பாள் ஆலய திருப்பணிக்கு
உழவர்கரை சட்டமன்ற தொகுதி சமூக சேவகர் டாக்டர் நாராயணசாமி 1.5 லட்சம் ரூபாய் நன்கொடையாக வழங்கினார். புதுச்சேரி மூலக்குளம் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ஜே நகரில் எழுந்தள்ளியுள்ள அருள்மிகு அன்னை ஸ்ரீ ஜெகதாம்பாள் ஆலய திருப்பணிக்கு உழவர்கரை சட்டமன்ற தொகுதி சமூக சேவகர் டாக்டர் நாராயணசாமி நன்கொடையாக 1,50,000 ரூபாய் நிதியுதவி வழங்கி ஆலய மகா கும்பாபிஷேக குடமுழக்கு பெருவிழாவில் கலந்து கொண்டு சுமார் 2,000 பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்த நிகழ்வில் ஆலய நிர்வாகிகள் மற்றும் உழவர்கரை என்ஆர் காங்கிரஸ் தொகுதி பிரமுகர் ஜே.வி. கோபி, கட்சி நிர்வாகிகள் அனைவரும் உடனிருந்து சிறப்பித்தனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6,880 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 95 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். சிறுமி பாலியல் பலாத்கார வழக்கில் கைதான விவேகானந்தன் சிறையில் தூக்கிட்டு தற்கொலை. உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்ப பெற வலியுறுத்தி அதிமுக அன்பழகன் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் உண்ணாவிரத போராட்டம். புதுவையில் மோட்டார் சைக்கிள்களை திருடிய தமிழக திருடன் கைது. 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மோட்டார் சைக்கிள்கள் பறிமுதல். பொதுமக்களுக்கு அலைபேசி வாயிலாக மிஸ்டு கால் கொடுத்து உறுப்பினர் சேர்க்கை. தேசிய மகளிர் அணி தலைவி வானதி ஸ்ரீனிவாசன் துவக்கி வைப்பு. முதலியார்பேட்டையில் 99,67,000 ரூபாய் மதிப்பில் தார் சாலை அமைக்கும் பணி முதல்வர் துவக்கி வைப்பு. இத்துடன் எஸ் மீடியாவின் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.